ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கில்லர் பீட்ஸ் தமிழ். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நவ் இட்ஸ் வியூஸ் இஸ் 1.1 மில்லியன் விச் இஸ் ரியலி பிக். நிறைய நல்ல க்ரியேட்டர்ஸ்க்கு கிடைக்காத வியூஸ் தான் இந்த 1.1 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ நான் வியூஸை பேஸ் பண்ணி வியூஸுக்காக இந்த வியூஸை வச்சு நான் எதுவுமே பேச போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் எனக்கு ஓகே இதை பற்றி பேசி போடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், டோரா புஜ்ஜி அப்படின்றப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த 2K பிரச்சனைகள், அதாவது இந்த மாமியார் மருமகனே, ஸோ இந்த பிரச்சனைகள், ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பிரச்சனைக்குள்ளே வர்றது தான் இவங்களுமே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் இப்போ வந்துட்டு இவங்க லைஃப்பில் இந்த புஜ்ஜின்ற ரோலில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்களோட லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அது வந்துட்டு ஒரு ஹியூமனாக இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டோரா புஜ்ஜின்னு தெரியாதவங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ டோரா புஜ்ஜி அப்படின்றது 2 பேருமே பெண் தான். ஸோ அவங்க வந்து லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்களா இல்லை லிவிங்கில் இருக்காங்களா எதுவுமே நாட் ஷுர். ஸோ பட் அவங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 2 பேருமே பெண்கள் தான். ஸோ அதில் ஒருத்தவங்க ஆம்பளன்ற ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து டோரா புஜ்ஜின்ற ரோலை ப்ளே பண்ணுறவங்க தான் வந்து இப்போ இந்த பிரச்சனையில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த டோரான்ற ரோலை ப்ளே பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ட்ரக்ஸு, இன்ஜெக்ஷன், நார்கட்டிக்ஸ் ரிலேட்டடான ஏகப்பட்ட ட்ரக்ஸில் வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ புஜ்ஜின்ற ரோலை ப்ளே பண்ணுற பொண்ணு போயிட்டு நிறைய டைம்ஸ் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாத, ஸோ இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு நான் ஒன்றும் வந்துட்டு உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் நான் அக்செப்ட் பண்ணல. ஸோ நீ இப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே வந்துட்டு அந்த டோரான்ற ரோலை ப்ளே பண்ணுறவங்க கேட்கல. ஸோ அதனால் அவங்க வீட்டில் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணையே வந்துட்டு செருப்பால் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணையே வந்துட்டு செருப்பால் அடிச்சிருக்காங்க, ஜிஸ் அந்த புஜ்ஜின்றவங்கள. ஸோ அதுக்கப்புறமேட்டுமே இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லும்போது அவங்க ஸ்டாப் பண்ணுற மாதிரியான மைண்ட் செட்லேயும் இல்லை, தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்துட்டு செலிபிரிட்டி ஆகிட்டேன், ஸோ இந்த புஜ்ஜின்றவங்கள சொல்கிறேன் இப்போ. ஸோ இவங்க செலிபிரிட்டி ஆகிட்டேன், ஸோ அதனால் வந்துட்டு கார் வாங்கியிருக்கோம், ஸோ அப்படின்ற மாதிரிலாம் இடையில வீடியோஸ் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அது எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு இன்ஸ்டாலேயோ இல்லை வந்துட்டு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நாங்கள் ஏர்ன் பண்ண மணியில் வாங்கின விஷயம் கிடையாது. ஸோ நான் செலிப்ரிட்டி ஆகிட்டேன் சோஷியல் மீடியாவில், ஸோ அப்படின்றதுனால நான் வந்து வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த காருக்கான அமௌண்ட்டை வந்து எங்கள் அம்மா தான் பே பண்ணாங்க. ஸோ அவங்க அம்மாவோட லைஃப்பை பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரு சாதாரண மீன் விற்கிற ஒரு பெண். ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல நான் வந்துட்டு டாப்பிக்கை விட்டு வெளியே போனாலும் நான் ஒரு விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. பட் நடந்துகிட்ருக்க ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அவங்க வீட்டில் வந்து பண்ண விஷயத்தையும் தாண்டி அவங்க வீட்டில் பண்ண முடியாதது லோனு, இஎம்ஐ இதெல்லாம் போட்டு எனக்கு கார் வேணும், பைக் வேணும், ஐஃபோன்ஸ் வேணும், ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவான விஷயம், அதாவது அவங்க ஃபேமிலியால் அஃபோர்ட் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, தேவையான விஷயம், அதாவது அடிப்படை தேவைகள், ஒரு போட்டுக்கிறதுக்கு ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லாமல், ஸோ காலேஜ் வந்துட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அமௌண்ட் இல்லாமல், ஸோ சாப்பாடு இல்லாமல், ஸோ வீடு வந்துட்டு ஒழுங்காக இல்லாமல், ஸோ ஒரு நல்ல படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், ஸோ மொபைல்ஸே யூஸ் பண்ண ஆசை இருந்தாலும் மொபைல்ஸே ப்ராப்பராக எதுவுமே இல்லாமல், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அடிப்படை தேவைகள் கூட இல்லாத நிறையா பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபேமிலி உங்களை அந்த நிலைமையில் வைக்கல, அதை விட ஒரு மேலேயே வச்சுருக்காங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் கிளாஸ்லேயே நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, உங்கள் கிளாஸ்லேயே உங்களை விட ரொம்பவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு பையனுக்கு கிடைக்காம ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள விட நீங்கள் வந்து ஒரு மேலே தான் இருக்கீங்க அப்படின்றப்ப, ஸோ நீங்கள் இதுவே போதும், உங்கள் ஃபேமிலி இது பண்ணுறாங்கல்ல, ஸோ இதுவே போதும். இதுக்கு மேலே எது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணி வாங்குங்க.
ஸோ இப்போ ஏகப்பட்ட வழி இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணி உங்கள் ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஸோ பேக் டு த டாபிக். ஸோ இந்த மாதிரி அவங்க கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க வீட்டில் வந்துட்டு 5 lakhs அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த பொண்ணு அந்த டோரான்ற ரோல் ப்ளே பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து கார் வாங்கும்போது 3 lakhs பே பண்ணிவிட்டு பாக்கி 2 lakhs வந்து பே பண்ணாமல் கார் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சம்திங் இஎம்ஐ ஆர் லோன் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 2 lakhs எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்களாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது அப்புறம் ட்ரக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்பவே இப்போ தான் வந்து அது புரியுது. அதாவது நம்ம அம்மா கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தையும் இப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வீடியோவை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அவங்களே சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மா எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து இப்போ தான் வந்துட்டு அந்த ரியாலிட்டிக்கு வராங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டு நான் ஏன்டா இவங்கள பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இவங்கள வந்துட்டு பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இன்டர்வியூஸ் கூட எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அவங்க வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்கும்போது ஸோ அவங்க இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்க இல்லை லிவிங்கில் இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் கூட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ ஈவன் இப்போயுமே பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் கூட இதை பற்றி பேசி போட்டுட்ருக்காங்க. பட் இது வந்து சீரியஸான பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து சீரியஸான பிரச்சனை. பட் வந்துட்டு அந்த பொண்ணு இப்போ வெளியே வந்த வரைக்கும் ஓகே. ஸோ ஏன்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு புரிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் அவங்க வந்து இன்ஸ்டா பேஜ் ரன் பண்ணாங்க. ஸோ அந்த இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு நம்பர் ஆஃப் வியூஸ் கிடச்சிது. ஸோ அது மூலயமா வந்து அவங்க ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புஜ்ஜின்றவங்க ப்ரொமோஷனுக்கு வந்த பணம் எதுவுமே வந்துட்டு என்கிட்ட வரல. ஸோ எல்லாமே வந்து டோரான்றவங்கள்ட்ட தான் போச்சு. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கு ஏர்ன் பண்ண பணத்தை வச்சுலாம் இந்த கார் வாங்கல எதுவுமே பண்ணல, எல்லாமே டோராட்ட தான் போச்சு. அந்த ப்ரொமோஷன் பணத்தெலாம் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னோடய நம்பரை வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி டிஎம் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும், கால் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது எந்த இன்டென்ஷனில் வந்து நம்பரை பப்ளிஷ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து எந்த இன்டென்ஷனில் அவங்க சொன்னாங்கன்றது தெரியல அப்படின்ற மாதிரி அதையுமே நினச்சி ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ரியலி ரொம்ப ஒரு தப்பான விஷயந்தான். இவங்க வந்துட்டு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ ப்ரொமோஷனுக்கு வர கம்பெனியை குறை சொல்கிறதா இல்லை வந்து இவங்க ப்ரொமோஷனுக்கு காசை வாங்கிட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் என்ன கம்பெனின்னே தெரியாமல் ஒரு நல்ல கம்பெனியா இல்லை ஒரு ஸ்கேமர்ஸா, ஸோ அதனால் நம்மளோட ஆடியன்ஸ் அஃபெக்ட் ஆவாங்களா, ஸோ இதில் நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு, ஸோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஜஸ்ட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே ப்ரொமோஷன் பண்ணுறது. ஸோ அப்படின்றப்ப அது என்ன நடக்குதுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறோம்ல, ஸோ நம்ம ஃபாலோ சப்ஸ்கிரைப் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறோம்ல. ஸோ அவங்க வந்து நம்ம ஏர்ன் பண்ண அந்த ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு ஸோ வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஜஸ்ட்டு அதை வச்சு விற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பர் ஆஃப் வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை வந்து விற்று பணம் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ குவாலிட்டியான ப்ரமோஷன்ஸ் வரும்போது அதை வந்துட்டு அவங்க அஃபோர்ட் பண்ணலாம். பட்டு இந்த மாதிரியான நிறைய வந்துட்டு ஸ்கேம் ப்ரமோஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பண்ணாங்க, இனி பண்ண வேணாம். ஸோ இந்த பிரச்சனையை பற்றினா உங்களோட கருத்து என்ன? ஸோ இப்போ இந்த 2 சைடுமே பிரச்சனை போயிட்டுருக்கு. இது வந்துட்டு நான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு சொல்லலை, ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதில் ஜஸ்ட் ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நானுமே படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்படின்றது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு வீடியோவை முடிக்கிறேன். ஸோ டாடா பை.